पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய திருவாய் மொழியாக நமக்கு கிடைத்தது மிக உயர்ந்த பாலும் தேனும் என்று அற்புதமாக விவரிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தம் பகவத்கீதை. இது ஸ்வதந்திர கிரந்தம் அல்ல, மகாபாரதத்தில் உள் அடக்கியது. பீஷ்ம பருவத்தில் வருவது. முதலில் பகவத்கீதா உன்னுடைய மகிமை என்ன என்பதனை நாம் சென்ற பதிவில் பார்த்தோம். முதல்ல இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த கிரந்தம், 5வது வேதம் என்று ஞானிகளெல்லாம் போற்றி பாராட்டுகிறார்கள் என்றால், இந்த பகவத்கீதை எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது மகாபாரதமே விவரித்திருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மகாபாரதம் முழுவதுமாக சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய வேதவியாசர் வேதத்தை 4ஆக விபாகம் செய்து அதனை பிரச்சாரம் செய்வதற்கு இவர்கள் என்று நியமித்து, அதற்கு பிறகு 18 விதமான புராணங்களையும் ரட்சணை செய்து இன்ற மகாபாரத காவியத்தையும் அவர் நமக்கு கருணையினால் கொடுத்திருக்கிறார். ஏன்னா முழுக்க முழுக்க தர்மங்களை உள்ளடக்கியது மகாபாரதம். அதிலும் பகவத்கீதை என்பது ஏதோ அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணன் அந்த நேரத்தில் யுத்த ரணாங்கத்தில் அவனுக்காக சொன்னது அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து வெளியே வந்து, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட அந்த சிக்கல்கள் வரும்போது அந்த நேரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை போதிக்கக்கூடிய கிரந்தமே பகவத்கீதை. காரணம் என்னன்னா, எப்பவுமே மனதில் குழப்பம் எப்பொழுது வரும் அப்படின்னா, 2 விஷயங்கள் நம்மளை மோதினால் அது குழப்பமாகும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னா, எதை என்கின்ற குழப்பமானது சிலருக்கு சில நாட்கள், சிலருக்கு சில மாதங்கள். அந்த குழப்பத்தினால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய வாழ்வினை விட்டு விடுவார்கள். நாம் எப்படி வாழ வேண்டும், இன்றைய வாழ்வை எப்படி நகர்த்த வேண்டும் என்கின்ற பாடத்தை மறந்து, நேற்று நடந்ததையும் நாளை நடக்கப் போவதையுமே நினைத்து ஒரு குழப்பத்தில் இருந்து தன்னுடைய வாழ்நாளை வீணடித்து விடுவர். அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் நேரத்திலே நமக்கு உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானாகவே அர்ஜுனனுக்கு சொல்வது போல நமக்கு கொடுத்த, என்ன சொல்லுது, அக்ஷய பாத்திரமே பகவத்கீதை. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருதராஷ்டிரன் மகாபாரதத்தின்படி பிறக்கும் பொழுதே வேதவியாசருக்கு 600 வருடங்கள் ஆகியிருந்தது என்று மகாபாரதத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மகாபாரதம் என்கின்ற கிரந்தம் திருதராஷ்டிரன் பிறப்பதற்கு முன்பே 600 வருடத்திற்கு முன்பே எழுதப்பட்டது. அப்படின்னா பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன பகவத்கீதையும் அப்பொழுதே சொல்லப்பட்டாயிற்றா என்றால் ஆம். முதலில் ஸ்கிரிப்ட், அப்புறம் தானே படம் என்று சொல்வார்கள். அந்த பகவானால் எழுதப்பட்ட மகாபாரதம் என்கின்ற வேதங்களை சாக்ஷாத் தேவதா மூர்த்திகள் நம் கண்முன்னே வந்து கதாபாத்திரங்களாக மாறி நமக்கு உயர்ந்த தத்துவங்களை தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உதித்ததே இந்த மகாபாரதம். அதற்குள் இருக்கின்ற பகவத்கீதை என்கின்ற அமிர்தம் என்று மகாபாரதம் விளக்குகிறது. இன்னும் அது மட்டுமல்ல, பாருங்க, மகாபாரதனுடைய மகிமை தெரிய வேண்டும்.
அது என்ன மற்ற எல்லா கிரந்தத்துக்களும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த மகாபாரதத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னா, ஞானத்தை கொடுக்க வந்த சாக்ஷாத் சூரியரே வேதவியாசர். ஏன்னா மகாபாரத பிரவேசம் ஆகும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட தர்மங்களை எல்லாம் அங்கங்கு 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 சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், 60 லட்ச ஸ்லோகங்களை கொண்டதுதான் இந்த மகாபாரத கிரந்தம். ஆனால் இந்த மனிஷ லோகத்திற்கு கிடைத்தது என்னவோ ஒரே 1,00,000 ஸ்லோகம். அதையும் வைசம்பாயனர் என்கின்பவர் மனிஷலோகத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக வேதவியாசரால் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் வழியாக மகாபாரதம் மனித லோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷிமுனிகள், சூத்த புராணிக்கர் இவர் கேட்டு சவுனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார்கள். பண்டிதர்கள் எல்லாம் அதனை படித்து அதனுள் இருக்கின்ற அந்த அர்த்தங்களை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தனர். மகாபாரதம் நாம் நினைப்பது போல் இல்லை. ஒரு ஸ்லோகத்திற்கும் 10 அர்த்தங்கள் குறைந்த பட்சம் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நாம் ஒரு கோணத்தில் அதனை புரிந்து கொண்டால், ஆனால் அது சொல்ல வந்ததே வேறு விஷயமாக இருக்கும். மகாபாரதத்திற்கு இப்படி அப்படின்னா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஒரு வார்த்தைக்கு குறைந்தது 100 அர்த்தங்கள் உண்டு என்று எழுதுகிறார்கள். எப்போ மகாபாரதத்துக்கு 10 அர்த்தமோ, பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் உள்ளடக்கியது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தேன்னா கொஞ்சம் பாருங்க. இந்த பகவத்கீதையினுடைய பிரவேசம் செய்யும் பொழுதே விஷாதம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் யோகத்தினுடைய பெயர் அர்ஜுன விஷாத யோகம். முதல்ல விஷாதம் என்றால் என்ன அப்படின்னு நாம் அறிய வேண்டும். நம் சுற்றி இருக்கக்கூடிய பந்து பாந்தவர்கள், உறவினர்கள் என்று சொல்கிறார்களே, இன்னும் சொல்ல போனா நமக்கு குருமார்கள், அண்ணன் தம்பிகள், மாமன்கள், தாத்தா, வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை தாய், இவை அனைத்துமே நம்மளுடைய பந்துகள் என்று சொல்வார்கள். அவர்கள் இடத்தில் நம்மை அறியாது நாம் மிகப்பெரிய என்ன சொல்லுது அபிமானத்தை வைக்கிறோம். ஆனால் அபிமானம் வைப்பது தவறு என்று எந்த புராணமும் சொல்லவில்லை. ஆனால் எந்த அளவிற்கு வைக்க வேண்டும், இதில் தான் விஷயம். அவர்களும் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு ஆத்மா. அவர்களுடைய சாதனைக்காக வந்திருக்கிறார்கள். ஒரு பெயர், இவர் கணவர், இவர் மனைவி, இவர் குழந்தைகள், அப்புறம் பந்தத்தில் இருக்கின்ற மாமன், மச்சான் என்கின்ற பெயர்களோடு நம் கண் முன்னே இருக்கிறார்கள். அப்ப விஷாதம் அப்படின்னா என்ன பாருங்க, அந்த சொந்த பந்தங்கள் நம்மோடு இருக்கும் வரையில் கொஞ்சி குளாடி குழாவி உறவாடி இதுவே வாழ்க்கை என்று, இதுவே சந்தோஷத்தின் உச்சம் என்று நாம் அந்த நாட்களை கொண்டு செல்கிறோம். ஆனால் ஒரு சமயத்தில் அவர்கள் இல்லை என்று ஆனதவுடன் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று மனதில் மிகப்பெரிய துக்கத்திற்கு ஆளாகி ஒரு இருட்டறையில் கிடக்கும் ஒரு இழி நிலைக்கு ஒரு ஜீவன் வந்து விடுகிறான். அப்போ இது தவறு என்கிறது. அவருக்காக உலகமா இது அப்படின்னு பார்த்தா இல்லை. நாம் உறவாடும் பல உறவுகளில் அவரும் ஒருவர். யாரை இழந்தோமோ அவரும் ஒருவர். பேச்சுக்காக வேணா சொல்லலாம், நீ இல்லைன்னா நான் இல்லை, உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். பேச்சு வழக்கில் பலவிதமான பேச்சுக்கள் நாம் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு ஆத்மாவும் அந்த சாதனைக்கு ஏற்ப இழிநிலையான பிராணிகளாக பிறக்காமல் மனிதனாக பிறந்தது என்றால் ஏதோ சிறிது புண்ணியம் நம்மிடத்தே இருக்கின்றது. முதல் அதனை நம்புங்கள். அந்த உறவுகள் மேலே நம்மளை அறியாது, ஏன்னா சின்ன குழந்தை பிறந்த உடனேயே நம்ம தாய் தந்தை என்ன செய்கிறாரு, மாமாவை பாரு, சித்தப்பாவை பாரு என்கின்ற அந்த ஒரு வலையானது பின்னப்படுகிறது. அப்போ ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை கொடுப்பது, அவர்களிடமிருந்து பெறுவது, இந்த வலையில்
சிக்கிய எந்த ஆத்மாவும் அந்த வலையை விட்டு மீண்டு வருவதில்லை. நம்மளை சுற்றி மிக 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 கெட்டியாக பின்னப்பட்டு விட்டது. இப்போ இந்த மாதிரி கிரந்தங்கள் நமக்கு என்ன விதமான பாடங்களை சொல்கின்றன என்றால், நீ என்ன சந்தோஷம் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் உன்னை கட்டுப்படுத்தி இருக்கிறது, சாதனைக்கு தடையாக இருப்பதாக இருக்கக்கூடாது. பந்தத்தை பாசத்தை வைக்க வேண்டாம் என்று எந்த கிரந்தமும் சொல்லலே. தாமரை இலையில் நீர் போல வாழ பழகிக்கொள். ஏன்னா இந்த சொந்தங்கள் இப்பொழுது நமக்கு மிக உயர்ந்த சுகங்களை கொடுப்பதாக தெரியும். ஆனால் அதுவே துக்ககரமாக மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுபோல இது சந்தோஷம், இதுதான் சந்தோஷம் என்று வெறும் வாழைப்பழ தோலை மட்டும் சுவைத்து கொண்டு இருக்காதே. வாழ்க்கையில் உள்ளே பழம்னு ஒன்று இருக்கு, அது எந்த ருச்சி எப்படி இருக்கும் என்பதே அறியாமல் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக உலகத்திலே நம்மளுடைய மனதினை பகவான் கிருஷ்ணன் மேலே வைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அந்த சுவை, அந்த அமிர்தம் எப்படி இருக்கும் என்கின்ற அனுபவமே இல்லாமல் சுமார் 50, 60, 70 வருடங்களை கடந்து ஏதோ வேலைக்கு செல்வது, சம்பாதிப்பது, உறவுகளோடு இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்ம உத்தாரத்திற்காக எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்காமலே இருக்கிறார்கள். இந்த தேகம் கொடுப்பது எதற்கு? அதனா தாசர் சொல்வார், சாதன சரீர இது நீ தயதி கொட்டது. ஒரு புண்ணியகரமான காரியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த தேகத்தை வைத்து கொண்டுதான் செய்ய வேண்டும். கண்ணினால் பார்ப்பது, கையினால் கொடுப்பது, வாயினால் பேசுவது, அவனுடைய மகிமையை பாடுவது, இந்த மாதிரி சாதனைகள் செய்வதற்காக இந்த தேகத்தை உள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள் நமக்கு இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதே உண்மை. அப்ப இதனையெல்லாம் படைத்ததற்கு உண்டான காரணத்தை அறிந்து, நம்ம பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்பதனை அறிந்து, அதற்கு உண்டான பிரயாணத்தை தொடங்கவாவது வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரி கிரந்தங்களுடைய பாடங்களை படிக்கிறோம், சொல்கிறோம். சரி, இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுன விஷாத யோகம் என்று முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது. இரு பக்கமும் படைகளை நிறுத்தி இருக்கிறார்கள். துரியோதனாதிகளிடம் பார்த்தீங்கன்னா 11 அக்ஷௌணி படைகள் இருக்கின்றன. பாண்டவர்களிடம் 7 அக்ஷௌணி படைகள் நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த துரியோதனாதிகள் எல்லாம் எப்படி அணிவகுத்து நிற்கிறார்களோ அதன் மத்தியில் போய் இந்த தேரினை நிறுத்து என்று அர்ஜுனன் சொன்னவுடன் பகவான் கிருஷ்ணன் சரியாக பீஷ்மாச்சாரியார் எங்கு நின்றிருக்கிறார்களோ அதன் எதிர்ப்புறத்தில் அந்த ரதத்தை நிறுத்தினார் பகவான் கிருஷ்ணன். அர்ஜுனனுடைய பார்வை எங்கு விழுந்தது என்றால், கண்ணெட்டும் தூரத்தில் அவன் கண்டது எல்லாம் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குருவான துரோணாச்சாரியார் நின்று கொண்டிருக்கிறார். குழந்தையில் தன்னுடைய தொடையில் அமர்த்தி கொஞ்சி விளையாடிய தன்னுடைய பாட்டனார் பீஷ்மாச்சாரியார். துரியோதனாதிகள் வேறு யாருமில்லை, தன் உடன் பிறந்த தம்பிகள். இவர்களையெல்லாம் அந்த பாணத்தில் கொன்று அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த அரியாசனத்தில் அமர்ந்து நான் ராஜ்யத்தை ஆள வேண்டுமா? இந்த ஒரு சிந்தனை மனதில் மிகப்பெரிய குழப்பமானது. யாரை யார் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முதலில் போரே இன்னும் ஆரம்பிக்கல. அர்ஜுனன் இனிமேல்தான் பானங்களை விட வேண்டும். ஒன்று, போர் புரிவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வெற்றி தோல்வி யாரது என்று யாராலும் தீர்மானிக்க முடியாத ஒன்று. அதை தீர்மானித்து சரியாக யூகித்து இதுதான் நடக்கும் என்று அறிந்தவன் ஒருவனே அவன் பகவான் கிருஷ்ணன். அவன் அமைதியாக இருக்கிறான். தான் அம்பு விட்டால் இவர்களெல்லாம் கொள்வார்களே, சென்று கொன்று
இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்களே என்கின்ற ஏக்கம். ஏன், மாறாக அவர்கள் அம்பு விட்டு அர்ஜுனன் ஏன் இறக்கக்கூடாது? அது என்னன்னா, நான் மிகப்பெரிய வில்லாளி என்கின்ற அகம்பாவம். இது மனதில் இருக்கும் வரை மனதில் குழப்பத்திற்கு பஞ்சமே இல்லை. இந்த உலகத்தை, இந்த வீட்டினை நான் மட்டும் இல்லை என்றால் யாராலும் இதை எடுத்துச் செல்ல முடியாது என்கின்ற எண்ணம் இருக்கும் வரை, ஒன்று சொல்றேன் கேளுங்க, எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். நான் இருப்பதால் தான் இந்த குடும்பம் நன்றாக இயங்குகிறது. என் குழந்தைகளை நான் தான் படிக்க வைத்தேன். என் பிள்ளைக்கு நான் தான் திருமணம் செய்து வைத்தேன். தப்பா நினைக்காதீங்க. இந்த நான் 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 சொல்றேனே, இந்த நான் என்கின்ற விஷயம் இல்லாத எத்தனைய குடும்பங்கள் இருக்கிறது. அந்த வீட்டில் குழந்தைங்க படிக்கிறது இல்லையா? அந்த வீட்டில் திருமணம் நடக்கிறது இல்லையா? அப்போ நாம இருந்தாலும் நாம் இல்லாவிட்டாலும் நல்ல விஷயங்கள் நடந்தேறும். நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னால் தான் நடந்தது என்கின்ற தோரணையை, அகம்பாவத்தை நாமளாக மனதில் ஏற்றிக்கொண்டு, இந்த வீட்டிற்காகவே நான் மட்டுமே உழைக்கிறேன் என்கின்ற எண்ணம் எப்படி நமக்கு மிக அதிகமாக தோன்றுகிறதோ, இந்த மாதிரி எண்ணம் தான் அர்ஜுனன் மனதில் தோன்றி அது மிகப்பெரிய சஞ்சலமாகி அந்த குழப்பத்தில் நம்மைப் போலவே அர்ஜுனன் இருக்கிறான். இதற்கு எப்படிப்பட்ட சிகிச்சையை பகவான் கிருஷ்ணன் தருகிறார் என்பதே பகவத்கீதை. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.